காற்றை மாசுபடுத்துறது, தண்ணியை மாசுபடுத்துறது எல்லாமே நம்ம தான். சுகாதாரமற்ற உணவு நமக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன். நிச்சயமா சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல், இந்த உணவு பராமரிப்பு போயிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒரு மன வாழ்க்கைங்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு வருவீங்க. அடுத்த ஜெனரேஷன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக ஹெல்த்தியாக இருக்காதுங்கிறது 100% உண்மை. அதுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்களும் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வந்திருக்கலாம். ஆனா இப்ப பிறந்த குழந்தைகள் இருந்து முதல்ல இருந்தே ஹாஸ்பிட்டல் பயங்கர கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பயங்கர விளம்பரம், எல்லாம் ஃபுல் பேஜ் டபுள் பேஜ் விளம்பரம். டிவி திறந்தா ஹாஸ்பிட்டல் விளம்பரம். நோய் வந்தா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு போக, நோய் வராம இருக்கிறதுக்கு எங்கிட்ட வாங்க. வருஷம் ஃபுல்லா ஒரு டைம் இதை செக் பண்ணிக்கோங்க. அவங்க தப்பு சொல்ல முடியாது, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வியாபாரம் கொடுக்கறதுக்காக நம்ம உழைக்கல. உணவுங்கிறது மேஜர் திங் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு. சுற்றுச்சூழலுங்கிறது அது ஒரு பெரிய மேஜர் திங். இந்த ரெண்டையும், உணவையும் சுற்றுச்சூழலையும் நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த ஜெனரேஷன் இல்ல, எல்லா ஜெனரேஷனுமே.